அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 8 பரதன் காலம். தந்தையும் தமையனும் இல்லாத நிலையில் நம் நாட்டுக்கு கேடு எதுவும் வராமல் இருக்க உதவ வேண்டும் என்று பரதனிடம் கேட்டுக்கொண்ட மக்கள். பாடல் எண் 1004. தந்தையுமாம் தலைமையின்றி தமையனுமாம் வலிமையின்றி சிந்தையிலே துடிப்புமின்றி செயல்திறமும் முழுமையின்றி விந்தையிலே வாழ்வு சென்றால் விளைவு நாடும் அழிவுறுமே. அந்த நிலை வாராத அன்பு நிலை பொழிவாயி. இதுவே 1004வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். தந்தையுமாம் தலைமையின்றி தமையனுமாம் வலிமையின்றி என்ற முதல் வரிக்கான விளக்கம். அன்புமிக்க பரதனே, இதுவரையிலும் நம்முடைய நாட்டை மிகவும் சிறப்புடன் ஆண்டு வந்த உன்னுடைய தந்தையாகிய தயரதர் மரணமடைந்ததால் இப்போது நம்முடைய நாட்டிலே நாட்டை ஆள்வதற்குரிய தலைமை என்கிற அந்த மன்னர் இல்லாத நிலையிலே நம்முடைய நாடு பெரும் துன்பத்தை எதிர்நோக்கி உள்ளது. அது மட்டுமன்றி உன்னுடைய தமையனாகிய ராமன் மிகவும் வலிமை மிக்கவன். அந்த ராமனுடைய வலிமையின் காரணத்தால் நம்முடைய நாட்டிற்கு இதுவரையிலும் இருந்த உறுதியான பாதுகாப்பும் கூட இப்போது இல்லாமல் இருக்கிறது. அவ்வாறு தலைமை ஏற்பதற்கு மன்னனும் பாதுகாப்பிற்கு வலிமை மிகுந்த தமையனும் இல்லாத நிலையில் சிந்தையிலே துடிப்பும் இன்றி செயல்திறமும் முழுமையின்றி, சிந்தை என்கிற உள்ளத்திலே எண்ணத்திலே துடிப்பு என்கிற வேகம் செயல்திறம் இல்லாமல் அந்த எண்ணங்கள் யாவும் சிந்தை யாவும் செயலிழந்து போய் அதன் காரணத்தால் செயலை செய்து முடிக்கக்கூடிய நற்செயல்கள் யாவற்றையும் செய்து முடிக்கக்கூடிய செயல்திறமும் முழுமையாக வெளிப்படாமல் விந்தையிலே வாழ்வு சென்றால் விளைவு நாடும் அழிவுறுமே. எப்படித்தான் இந்த நாடு இயங்குகிறதோ என்பது போல மிகவும் ஆச்சரியமான முறையிலே நம்முடைய நாடு இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு குடும்பத்திலே ஒரு குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய குடும்ப தலைவன் இல்லாவிட்டாலும், அந்த குடும்பத்தில் உள்ள மூத்த சகோதரன் ஒருவன் இல்லாவிட்டாலும் அந்த குடும்பம் எவ்வாறு இயங்கும்? அவ்வாறு இயங்குவது மிகவும் விந்தை என்று சொல்லக்கூடிய வகையிலே அந்த இயக்கங்கள், குடும்பத்தின் இயக்கமே தடுமாறி நிற்பதை போலவே நம்முடைய நாட்டின் இயக்கமும் அவ்வாறு மன்னனும் வலிமை மிக்க ராமனும் இல்லாமல் தடுமாறி நிற்கிறது. இந்த நிலை தொடர்ந்து நீடித்தால் நாட்டிற்கு பெரும் அழிவு ஏற்படும் என்பதால் அந்த நிலை வாராத அன்பு நிலை பொழிவாயே. அத்தகைய அழிவு நிலை நம்முடைய நாட்டிற்கு வந்து விடாமல் இருப்பதற்காக அன்பு நிலை என்கிற ஆக்க நிலையை, நாட்டிற்கு நன்மை விளைவிக்கக்கூடிய அந்த ஆக்க நிலையை நீ மழை பொழிவது போல் பொழிந்து நம்முடைய நாட்டிற்கு தர வேண்டும் என்று கோசல நாட்டு மக்கள் யாவரும் பரதனிடம் அன்போடு கேட்டுக்கொண்டனர். இதுவே 1004வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 1005வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.